Hi friends, இன்னைக்கு நம்ம திருச்சியில உள்ள முக்கம்பூர் சுற்றுலா தலத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த முக்கம்பூர் டேம் வந்துட்டு கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமை வாய்ந்தது. இது வந்து நம்மளோட ஆங்கிலேயர்களால வந்து இது வந்து கட்டப்பட்டது. இந்த முக்கம்பூர்ல இருந்து கொள்ளிடம் காவேரி வந்து தனியா பிரிஞ்சு போறனால நம்ம வந்து டாப் வியூல இருந்து பார்க்கும்போது இது வந்து நமக்கு 3 கொம்பு மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் இந்த அணைக்கு வந்து முக்கம்பூர் வந்து பேர் வந்தது. இந்த அணை கல்லணைய மாடலா வச்சு கட்டப்பட்டிருக்குது. இங்க வந்து நிறைய கேம்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துடலாம். இது வந்து வெறும் 5 rupees மட்டும்தான். இதான் நம்மளோட என்ட்ரி டிக்கெட், பார்த்துக்கோங்க. நம்ம உள்ள போகும்போது லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயுமே நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு உள்ள போயிட்டு நான் ஒவ்வொன்றையா ரிவ்யூ பண்றேன். சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரையும் விளையாடுற கேம்ஸ்லாம் நிறையவே இருக்குது. இது வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறது. இதுக்கு வந்துட்டு 40 rupees வந்து பே பண்றாங்க. கொலம்பஸ்ல வந்துட்டு பெரியவங்க மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் பையனும் என் கூடவே வந்திருந்தான். அவன் ரொம்பவே தைரியமா உட்கார்ந்துருந்தான். ஆனா நான் தான் வந்துட்டு கீழே விட்டு இறங்கும் போது வரையும் நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். கொலம்பஸ்ல நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என் பையன் வந்துட்டு வந்து இறங்கின உடனே நான் அந்த வந்து போட்ல வந்து நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அவனே சரி போடான்னு சொல்லி அப்புறம் நாங்கள் அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்தது. இங்கே எல்லாமே வந்து சின்ன பிள்ளைங்க தான் வந்து அதிகமாகவே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த கேம் வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சேலஞ்சிங்கான கேம். இது இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸ் வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணுறதுக்கான வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பக்கத்தில் உள்ள கேம் தான் வந்துட்டு புதுசாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு வந்துட்டு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. மங்கீஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். மங்கி ஒன்று உழவர் சிலை மேலே அழகாக உட்கார்ந்துருந்தது. அதை வந்து நாங்கள் ஒரு பிக் எடுத்தோம். இன்னொரு மங்கி பாட்டில் உள்ள ஜூஸை குடிக்க அவ்வளோ அழகாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து ஒரு பிக் எடுத்தேன். நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொண்டு போயிருந்தீங்கன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குரங்குங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்துட்டு அழகாகவே வந்துட்டு உட்காந்து சாப்பிடுங்க. இதுதான் குளிக்கிற இடம். அங்கே வந்துட்டு ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த அளவு வரையும் தான் நம்ம வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே ஃபோர்ஸாக போகும். அதனால வந்துட்டு அதுக்கு முன்னாடியிலே தான் வந்து குளிக்க முடியும் நம்மளால. வந்துட்டு இங்கே வந்து குழந்தைங்கலேருந்து எல்லாமே குளிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்குற இடம் வந்துட்டு லெஃப்ட் சைடு. இங்கே வந்துட்டு நிறைய கேம்ஸ் வந்து இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நிறைய ஊஞ்சல்லேருந்து சர்க்கஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ராக் கேம் வந்துட்டு புதுசாகவே வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. என் பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாண்டான். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நிறையா வந்து இந்த ஷேக்கிங் கேம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய கேம் எல்லாமே வந்து இருந்தது. கேம்ஸ்லாம் இப்போதான் ரீசெண்டாக அந்த பிளேஸ்லலாம் வந்துட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு வெறும் அந்த ஊஞ்சல் அந்த சர்க்கஸ் இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கேம் எந்த கேம் போனீங்கனாலுமே ஒரு ஆளுக்கு 40 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு அங்கே போட்டிங் போகிற இடம். அது என்னன்னு தெரியல, எதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு போட்டிங் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிட்டு விட்டாங்க அப்படின்னா வந்து இன்னும் கூடவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ராகன் ரைடில் நானும் என் பையனும் போனோம். ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுக்கு வந்துட்டு 40 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது யங்ஸ்டர்ஸ் மட்டும் விளையாடுற கேமு. ஸோ இதில் குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ போகிறது வந்து தவிர்த்துருங்க. நம்ம உள்ளே போகிற லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சயின்ஸ் பூங்கா இருக்குது. இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய சர்க்கஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய வந்துட்டு இதை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் நல்லாவே இருக்கும். இதில் என் பையன் வந்து சர்க்கஸ் போயிட்டு அவன் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டான். இதில் தான் அவன் வந்து நிறைய அதிகமான டைம் வந்து விளையாண்டது இந்த இடம் தான் அவனுக்கு. என் பையன் சர்க்கஸில் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டான். இதில் வந்துட்டு ஒவ்வொரு சர்க்கஸும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அது எல்லாத்துலேயுமே அவன் போனான். யானை சர்க்கஸில் இருந்து இந்த வளைஞ்சு போகிற எல்லா சர்க்கஸுமே இருந்தது. அது எல்லாத்துலேயுமே அவன் ஒன்று கூட விடாமல் எல்லாமே அவன் வந்து விளையாண்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணான். நீங்கள் உங்கள் கிட்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த சயின்ஸ் பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க எந்தெந்த கேம்லலாம் போனீங்கன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.